ஐயனார் துணை சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம சேரை நேர்ந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹரிஷ் இருந்துட்டு, என்னாச்சு பையா, ஏன் ஒரு மாதிரியே இருக்கீங்க, சந்தா எப்படி இருக்குது, சந்தாவை நினச்சாவே ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் தான் 6 மாதம் டைம் கேட்டிருக்கீங்கல்ல பையா, அதனால் சந்தாவை நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் உங்களை பிரித்து வேறு ஒருத்தருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட மாட்டோம். நீங்கள் திரும்ப வருவீங்கன்னு சொல்லிட்டு சந்தா உங்கள் மேலே ரொம்பவே நம்பிக்கை வச்சுருக்க பையா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சேரன் இருந்துட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு வேலை செய்யாமல் எதையும் ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நிலா இருந்துட்டு என்னாச்சுன்னு, ஏன்னு நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹரிஷ் இருந்துட்டு சந்தாவுக்கு ஃபோன் பண்ணுச்சு. அப்போ சந்தா இருந்துட்டு ரொம்பவே கவலையாக பேசிச்சு. ஏன்னா அவங்க மாமாவும் ஊரில் இருந்து வந்துட போகிறாராம். அதனால் சீக்கிரமாக அப்பா இருந்துட்டு உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு அழுகுதுப்பா. எனக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்கக்கிட்ட 6 மாதம் டைம் கேட்டாச்சு. அதில் 1 மாதம் போயாச்சு. இன்னும் இருக்கிற மாதத்தில் இவன் சொன்னதெல்லாம் எப்படி செய்யறதுன்னே எனக்கு தெரியலப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்காக தானே நம்மளும் ஒவ்வொரு முயற்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இனிமேல் சம்பாதிக்கிறது எல்லாமே சந்தாவுக்கு மட்டும்தானே. சீக்கிரமாக இந்த வீட்டை மாற்ற உடனே சந்தாவுக்கு போடுற நகையை எல்லாத்தையும் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.